ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மிஸ் வேர்ல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப்பில் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இல்லைன்னா இன்னொரு மொபைலில் அந்த ஆப் இருந்துச்சுன்னா நம்ம மொபைலுக்கு ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி நம்ம ஷேர் பண்ணணுன்னா நமக்கு அதுக்கு இன்னொரு ஆப் தேவைப்படும். அதாவது ஷேரிட், எக்ஸாண்டர், இன்ஷேர், இந்த மாதிரி ஆப் ஷேர் பண்ணுறக்குன்னே தனியாக ஒரு ஆப் இருக்கும். அதை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அதன் மூலிமா நம்ம ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஆப்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஷேர் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த மொபைலில் இருக்கிற ஷேரிங் ஆப்பும் இந்த மொபைலில் இருக்கிற ஷேரிங் ஆப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக கனெக்ட் ஆகும், நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா இனிமேல் ஆப் ஷேர் பண்ணும்போது அதுக்காக தனியாக ஒரு ஷேரிங் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் நம்ம இமெயில் ஐடியோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வரும். இல்லைன்னா இமெயில் ஐடியோட ஃபஸ்ட் லெட்டர் ப்ரொஃபைலில் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் ஐடி வரும். கீழே மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப், நம்ம ஃபோனில் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது இருக்கும். லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சென்ட், ரிசீவ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஷேரிங் ஆப்ஸ்லேயும் இருக்கிற காமனான ஆப்ஷன்ஸ் தான். நான் இது நாள் வரைக்கும் ஒரு ஆப்பை ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஷேரிங் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஷேரிட், இன்ஷேர், இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஷேர் பண்ணேன். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். நான் என் ஃப்ரெண்டு மொபைலுக்கு ஆப் ஷேர் பண்ணும்போது தான் இதை கவனித்தேன். இப்போ ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்பை இன்னொரு ஃபோனுக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போது எந்த ஃபோன்லேருந்து நம்ம ஆப் ஷேர் பண்ணணுமோ, சென்ட் பண்ணணுமோ அதில் சென்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஃபோனுக்கு நம்ம அனுப்புகிறோமோ அதில் ரிசீவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு ஓகே இந்த ஆப்பை நான் சென்ட் பண்ணுறேன். இது 21 MB. பாருங்கள், அந்த ஃபோனோட நேம் இந்த ஃபோனில் காட்டுது. ஸோ செலக்டட் ரிசீவர்னு கேட்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேரிங் கோட் காட்டுது பாருங்கள். இந்த ஃபோன்லேயும் அந்த ஃபோன்லேயும் ஒரே மாதிரி பேரிங் கோட் காட்டுது. இப்போ நம்ம அந்த ஃபோனில் ரிசீவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் ஓகே. இப்போது நம்மளுக்கு ஆப் இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு சென்ட் ஆகுது. எவ்வளோ நேரத்தில் சென்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், சென்ட் ஆகிடுச்சு, ரிசீவ்டுன்னு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஆப் சென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 செகண்ட் கூட ஆகலை, அவ்வளோ சீக்கிரமாக சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீ ஆப் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மூலமாக ஆப்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஃபோட்டோஸோ இல்லை சாங்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஒன்லி ஆப் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளே ஸ்டோர் ஆப்பை நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம எந்த ஃபோன் வாங்கினாலுமே அந்த ஃபோனில் ப்ளே ஸ்டோர் டிஃபால்ட் ஆப்பாகவே இருக்கும். அதனால் ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் ஷேரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.